இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய அரசு எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் ஏன் சார் மாநில அரசு ரொம்ப இந்த கடுமையாக எதிர்க்கிறாங்க? எந்த ஒரு விஷயமா சார்? அதாவது நல்ல விஷயங்கள் நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் நினைக்கிறோம். அதுதான், அதாவது எல்லாமே மத்திய அரசுடைய திட்டங்கள் மாநில அரசு மூலமாக தான் நடக்கணும். இப்போ தான் ரேஷன் கடைகள் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயாக தான் கொடுக்குது மாநில அரசு. ஆனால் அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மத்திய அரசு வீடு கொடுக்குது. பிரைம் மினிஸ்டர் அவங்க பேரில் வீடு கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஷேரும் இருக்கிறதில்ல, 60-40ங்கிற ஷேர் இருக்குது. அதை பார்த்தா அதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மகளிர்களுக்கு எல்லா மகளிருக்கும் 33% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டு ஒரு இதை கொண்டு வந்தால் அது எங்களுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரானது, நாடு துண்டாடப்படுகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய குடும்ப ஆட்சி இருக்கணும். அதுக்கு எல்லாரையும் காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்ருக்குறாங்க. அதாவது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராகும் அடுத்த கட்ட திட்டம் அதுதான். பழைய 2021 தேர்தலுக்கு முன்னாலேயே நாங்கள் அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்கு தேர்தலில் நிற்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் தேர்தலில் நிற்கிறாங்க. அமைச்சராக்க மாட்டோம்னு சொன்னால் அப்புறம் இப்போ துணை முதலமைச்சரே ஆக்கியிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், அப்புறம் தற்போது நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு குடும்பத்தின் ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு தமிழகத்தின் ஒட்டுமொத்த வருமானமும் போய்கிட்டு இருக்கு.